அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெள்ளி குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். இந்த பொன்னையும் வெள்ளியும் இப்படிப்பட்ட இந்த புடம் என்று சொல்லப்படும் உலைக்கலத்தின் வழியாய் அவர்கள் கொண்டு போய் அதை சுத்த பொன்னாக வெள்ளியாக கொண்டு வரும்பொழுது என்ன நடக்குது? அந்த பொன்னையும் வெள்ளியும் உலைக்காலத்தில் அக்கினியில வைத்து உருவாக்கும் பொழுது அந்த அக்கினியினுடைய வெப்பத்தை பொன்னோ வெள்ளியோ குறைக்க முடியாது, குறைத்து விட முடியாது. அல்லது அந்த சோதிக்கிற அக்கினி சோதிக்கிற அந்த காலத்தை பொன்னோ வெள்ளியோ குறைக்க முடியாது. காலத்தையோ அந்த அக்கினியுடைய வெப்பத்தின் அளவையோ பொன்னும் வெள்ளியும் குறைத்து விட முடியாது. பதிலாக 100% பொன்னும் வெள்ளியும் அந்த அக்கினிக்கு உலைக்கலுக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படியும் பொழுது தான் முடிவு அது பசும் பொன்னாக விளங்குகிறது. அதை போல் நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இந்த போராட்டங்களை நம்மால் குறைத்து விட முடியாது. என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனையை அவர் சித்தம் இல்லாமல் நாம் குறைக்க முடியாதுங்க. அல்லது அந்த சோதனையின் காலத்தை நாமே தடுத்து நிறுத்தி அதையும் அளவு குறைக்க முடியாது. பதிலாக 100% நாம் அர்ப்பணித்து இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அர்ப்பணித்து விட்டு தேவசித்தமாக கடவுது என்று ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது, அந்த சோதனைகளை சகிக்கும் பொழுது தான் எந்த நோக்கத்துக்காக அனுமதித்த நோக்கம் நிறைவேறும். நம்மை பசும் பொன்னாய் கர்த்தர் மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள், ஆக எல்லாரும் செய்யக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். வேண்டாம் என்று தப்பி ஓடவோ அல்லது வேற நமது சொந்த முயற்சினால எந்த ஒரு முயற்சியும் செய்து இந்த சூழ்நிலை மாற்றலாம்னு நினைக்க கூடாது. அதுக்கு பதிலாக அர்ப்பணியுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். ஏற்ற நேரத்தில் சோதனைக்கு முடிவை உண்டு பண்ணுவார், நம்ம பொன்னாக விளங்க பண்ணுவார். தேவ நோக்கம் நிறைவேறும் பொழுது அது அவருக்கு மகிமை, நமக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.